ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே பார்க்க போகிறது வெண்டைக்காய் தான் வந்தாங்க. நாங்கள் வந்து நம்ம எப்படி செய்யணும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து வெண்டைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேங்க. நான் பாதி வெட்டி வச்சுருக்கேன். இந்த இதையும் வெட்டணும். அதை வெட்டிடலாம். பொடிசாக வெட்டிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு வெட்டிக்கிட்டீங்கன்னா சின்ன சின்னமாக அழகாக வெட்டிக்கோங்க. நீங்கள் பெருசாக விடனா பெருசாக வெட்டலாம், அது உங்கள் இது. அடுத்து வந்து நம்ம வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயம் நீங்கள் எப்போ வெட்டணும் எடுத்துருக்கீங்க. நான் வந்து பொடிசாக வெட்டிக்கிறேன் நல்லா. அடுத்து வந்து நம்ம தக்காளி வெட்டிக்கலாங்க. தக்காளி வெங்காயம் நீங்கள் எப்படி வச்சுக்கீங்களோ அப்படி வெட்டிக்கிறீங்க. அடுத்து நம்ம இந்த எல்லா காயும் சமைக்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு தாட்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதில் நம்ம இந்த எல்லாத்தையும் பற்றி சமைக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. அடுத்து கடுகு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் கடைசி வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம போட போடுறது வந்து தக்காளி போட்டு தக்காளி போட்டுக்கலாம். இன்னொரு தக்காளியை புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா குட்டி அதை எப்படி குத்துறோன்னு அதுமாதிரி குத்தி நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த பதத்தில் வரும்போது தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா அது நல்லா நான் எப்படி குத்துறேன். இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய், சீரகம், வெண்டைக்காய், சரக்குத்தூள், மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொஞ்சம் நேரம் கடைசி வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம போட போடுறது வந்து தக்காளி போடலாம்.